ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஷ்ணு மஞ்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து சிக்கன் குருமா தான் பார்க்க போகிறோம். வெள்ளை சிக்கன் குருமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்னதாக, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் கார்ன், ஸ்வீட் கார்ன் இருக்குங்களா, அதுவும் பச்சை பட்டாணியும், அது ரெண்டும். அதுக்கப்புறம் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். லெமனும் கர்டும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன், உப்பு போட்டு லைட்டாக. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தனியாத்தூள், எண்ணெய், தேங்காய் வந்து பச்சை மிளகாய், சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கணுங்க. பச்சை மிளகாய், சோம்பு, தேங்காய், முந்திரி பருப்பு ஒரு 4. இந்த இங்கே தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, 2 லவங்கம், ஏலக்காய், சோம்பு, அப்புறம் சால்ட்டு. அவ்வளோதாங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 3/4 கிலோ சிக்கன் பா. அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் போட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் இதையும் போட்டு வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கும் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை போடுங்க. அதுக்கப்புறம் அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கும் அந்த கார்னு, பச்சை பட்டாணி அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டுக்கும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு நல்லா குக் ஆகட்டுங்க அந்த சிக்கனு. அதை நல்லா குக் ஆனதுக்கப்புறமேட்டுக்கும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு, சிக்கன், க்ரீன் சில்லி, கேஷ்யூ நட், சோம்பு, இந்த 4த்தையும் அதில் போட்டு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வைங்க. சுவையான சிக்கன் ஒயிட் குருமா ரெடிங்க. நம்மளோட சிக்கன் ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, இது சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம்.